சர்வதேச மாஸ்டர்ஸ் பட்டத்திற்கான 5 சதுரங்க போட்டிகள் துவக்கம். தமிழகத்தில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி செல்லும் மாநில சதுரங்க சங்கம். தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் சார்பில் கோவை மாவட்ட சதுரங்க சங்கம் ஏற்பாடு செய்த 36வது முதல் 40வது வரையிலான தமிழ்நாடு சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் க்ளோஸ்ட் சர்க்கியூட் சதுரங்க போட்டிகள் 2025-26 கோவையில் உள்ள ஓட்டல் அலங்கார் கிராண்டில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. இந்த 5 போட்டிகளும் டிசம்பர் 22, 2025 வரை நடைபெற உள்ளன. இது பற்றி செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெற்றது. அப்போது பேட்டியளித்த சக்தி குழுமத்தின் தலைவரும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் தலைவருமான எம் மாணிக்கம் கூறுகையில், செஸ் ஒலிம்பியாட் நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்ற போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் 100 கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் இந்த சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் போட்டிகளை நடத்தி வருகிறது. சர்வதேச மாஸ்டர் ஆவதற்கு 2400 புள்ளிகள் மற்றும் 3 நாம்கள் என்கிற தகுதி தேவை. இந்த நாம்களை பெறுவதற்கு வாய்ப்பை தமிழகத்தைச் சேர்ந்த சிறந்த வீரர்கள் உள்நாட்டிலேயே பெற வசதியாக அவர்கள் மிக குறைந்த செலவில் இந்த போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளோம். இதற்காக முன்னணி சர்வதேச வீரர்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்து நமது வீரர்களுடன் போட்டியிட வைத்து வருகிறோம். இதற்கான செலவை சங்கம் ஏற்பதன் மூலம் உள்ளூர் வீரர்கள் மிகவும் குறைவான கட்டணத்தில், உதாரணத்திற்கு 3 லட்சம் செலவாகும் இடத்தில் ரூபாய் 10,000 மட்டும் உலகத்தர நிகழ்வுகளில் போட்டியிட முடிகிறது. இதுவரை 30 போட்டிகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் 22 சர்வதேச மாஸ்டர் நாம்கள் பெறப்பட்டுள்ளன. தற்போது தமிழகத்தின் 45 சர்வதேச மாஸ்டர்கள் உள்ளனர். அடுத்து 4-5 ஆண்டுகளில் 100 சர்வதேச மாஸ்டர்கள் என்ற இலக்கை எட்ட முடியும். அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சக்தி குழுமம் கோவையில் நடக்கும் இந்த 5 போட்டிகளுக்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. சமீபத்தில் கோவையைச் சேர்ந்த ஆகாஷ், ஸ்ரீஹரி, ஹர்ஷத் உள்ளிட்ட வீரர்கள் இந்த போட்டிகளின் மூலம் சர்வதேச நாம்களை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொருளாளர் ஆர். சீனிவாசன், துணைத் தலைவர் ஆர். அனந்தராம், சர்வதேச செஸ் கூட்டமைப்பின் முன்னாள் துணைத் தலைவர் சுந்தர் மற்றும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலாசாமி ஆகியோர் உடனிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் இந்த க்ளோஸ் சர்க்கியூட் ஐஎம்நாம் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. இதில் 10 பிளேயர்ஸ் இருப்பாங்க. 5 பிளேயர்ஸ் அயல்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. 5 பிளேயர்ஸ் இந்தியாவிலேருந்து, அதில் தமிழ்நாட்டிலேருந்து 3 பேரும் மற்ற மாநிலத்திலேருந்து 2 பேரும். இந்த 10 பேர் இந்த க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட் நடத்துவோம். 9 டோர்னமெண்ட் நடக்கும். இதில் அதிகமான பாயிண்ட் வாங்குறவங்க, அதாவது டூர்னமெண்ட்டை பொறுத்து அந்த ரேட்டிங்கை பொறுத்து 7 பாயிண்ட் இல்லாட்டி 6 பாயிண்ட் அவங்க எடுத்தாங்கன்னா அது ஒரு ஐஎம் நாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நம்ம இந்த இந்தியாவில் இருக்கிற 5 பிளேயர்ஸுமே நான் ரேட்டட் பிளேயர்ஸ். மற்றவங்கெல்லாம் நாம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நாம் இல்லாமல் நாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற பிளேயர்ஸ். இவங்க அந்த 6.5 பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 7 பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாம் கிடைக்கும். 3 நாம் கிடைக்கும் பொழுது அவருக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற ஒரு தகுதியை கிடைக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் மாஸ்டருங்கிற தகுதி வந்தால் தான் அடுத்தபடி கிராண்ட் மாஸ்டருங்கிற தகுதியை நம்ம பெற முடியும். இப்போ கிட்டத்தட்ட இது வரைக்கும் 35 டூர்னமெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அதில் 22 நாம் கிடைச்சிருக்கு. 3 பேருக்கு ஐஎம் டைட்டில் வந்திருக்கு. ஒருத்தருக்கு கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்கு. இங்கே அசர்பைஜான்லேருந்து வந்த ஒரு அயான் ஒரு லேடி நம்ம இதில் விளையாண்டுட்டு அவங்க போய் வேர்ல்டு அண்டர் 18ல் ஷி பிகேம் வேர்ல்டு சாம்பியன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இந்தியாவில் விளையாண்டதுனால தான் எனக்கு இந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி, இதனால நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்முடைய இளைஞர்களுக்கு பல்வேறு நாட்டிலிருந்து ஒரு நல்ல நிபுணர்கள் இங்கே விளையாட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இது மெயினாக எதுக்காக பண்ணியிருக்கோம் நாங்கள், இவங்க அயல்நாட்டுக்கு போய் விளையாடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணவங்க. அந்த 5 லட்சம் ரூபா செலவு பண்ணுற பிளேயர் தான் அயல்நாட்டுக்கு போய் இந்த நாம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் அவங்களால அந்த பணம் ஏற்பாடு செய்ய முடியல, இல்லாட்டி அவங்களால அந்த வசதி இல்லைங்கிறதுனால அவங்க போய் அதை பண்ண முடியல. இப்போ இந்த நாம் டூர்னமெண்ட் இங்கே பண்ணுறதுனால நம்ம ஒரு 10,000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறோம் ஒரு டூர்னமெண்ட்டுக்கு. அந்த இதில் வரும்பொழுது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பிளேயர்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் இந்த நம்முடைய அரசு பள்ளிகள் படிக்கிற மாணவர்கள், அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த 5 ஸ்டூடெண்ட்டுக்காகவே நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருந்தது.
இன்னைக்கு இந்த 5 ஸ்பாட்டுக்கு 130 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 54 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால வரும் காலத்தில் நல்லா இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.